யாழ் மாநகர சபைக்கு அன்னைக்கு கௌரவ முன்னாள் முதல்வருடைய காலத்தில் ஒரு WHO கொடுக்கப்பட்டிருந்தது. ஏனைய 3 எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலைமையில் இவ்வாறான இயந்திரங்கள் மூலம் யாழ் மாநகர சபையினுடைய குப்பைகளை நாங்கள் அந்த நேரம் மிக மிக நேர்த்தியாகவும் கண்ணியமாகவும் நாங்கள் அதனை நடத்தி கொண்டிருந்திருந்தோம். ஆனால் திடீரென்று இந்த தனியார் உளவு இயந்திரங்கள் பாதிக்கப்படுவது உண்மையாக யாழ் மாநகர சபைக்கு இதனுடைய தர்ஷான கௌரவ உறுப்பினர் அவர்களுக்கு இது உளவியல போல 240 நேரத்தை புரிந்து கொண்டிருக்கிறார். நான் அப்போது நான் அந்த கதைக்க விரும்பவில்லை. என்னுடைய மாநகர சபை எனக்காக தரப்படுகின்ற அந்த அட்வான்ஸை நான் இந்த 240 நேரத்தை கழிக்கும்படி கூறியிருந்திருந்தேன். இது நான் தெரியப்படுத்த விரும்பவில்லை என்ற 4 கதைச்சா பேசியது அந்த கலைத்து போயிருக்க எதிர்கருத்து வரும் என்பதனால் அதனுடைய எனக்கு இது பெரிய ஒரு பிரச்சனை அல்ல. நான் இந்த ஊழல் என்று சொல்லுகின்றார்கள். ஊழல் சொல்லுவர்கள் பக்கத்தில் இருந்தோம். இங்கே கூடிய ஒரு காகிதம் என்னுடைய கண்ணுக்கு பட்டது. அதனுடைய இவ்வாறானவர்கள் என்னை பற்றி கதைப்பதற்கு எந்த தகுதியும் இல்லை. என்னை பற்றி கதைப்பதற்கு. எனவே இந்த நிலைமை நாங்கள் செய்த அந்த சேவைகளை மனிதப்படுத்தும் அளவிற்கு இதில் சில உறுப்பினர்கள் நடந்து கொள்கின்றார்கள். எனவே இதனை சரி செய்து இந்த மாநிலத்தை உணவு இயந்திரத்துக்கு கொடுக்கின்ற ஏற்கனவே கௌரவ உறுப்பினர் தர்ஷானந்தனும் என்னுடன் சேர்ந்து இந்த நிதிக்குழுவிலே இதை பிரஸ்தாபித்திருந்த முழுமையாக வினைத்திறனுடைய ஒரு மாநில தனியார் உளவு இயந்திரங்கள் ஏன் இவ்வளவு கையப்படப்படுகிறது? ஏன் எங்களுடைய உளவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட முடியாமல் உள்ளது? அப்படி பயன்படுத்த அறிய விரும்புகிறது. 6 மாதத்துக்கு தான் பட்ஜெட்டுக்குரிய நிதி ஒதுக்கீடு இருக்கு. 6 மாதத்துக்கு நிதி ஒதுக்கீடு வரமாட்டேன். ஆனா கேள்வி வரல எந்த சைன் பண்ணிருக்கு அதுக்கான நிதி ஒதுக்கீடு சரி, தங்களோட கவன மீறலை தங்களோட சீஃபை கவர்னருக்கு நன்றி. நான் சகல உறுப்பினர்களும் நாங்கள் நிதிக்குழுவில் அறிந்த விடயத்தை சகல உறுப்பினர்களும் அறிய வேண்டும் என்பதற்காக நான் கேட்டிருந்தேன். வருஷாந்தம் 6 கோடி ரூபாயை நாங்கள் வெளியே செலுத்துகிறோம் குப்பை அகற்றல் என்ற பெயரில். ஆனா கொம்பைக்கு விட மாட்டோம், கொம்பைக்குல வந்தா அகற்ற மாட்டோம்னு அங்க விரட்டு பொறுப்பாளர் சொல்றேன். இது நியாயம். அந்த கொம்பைக்கு ஓடினா ஒரு கொம்பைக்கு ஓடினா 3 டெக்டர் ஓடா 3 விரட்டு பொறுப்பாளர் சொன்னதா. அதாவது செக்ரியேஷன் நடக்க முடியாத இருக்கிறதாக கரண்ட் விரட்டு பொறுப்பாளர் சொல்லி இருக்கிறார். இந்த நீங்கள் நெறிச்சு கொம்பைக்கு நல்லா நெறிச்சு கொண்டா இருக்கிறீங்க எங்களோட தொழிலாளர் செய்ய மறுக்கிறார்கள். அதை விரட்டு பொறுப்பாளர் சொல்லிக்கிறேன். நீங்க கொம்பைக்குல கொண்டாதீங்க, டெக்டர்ல கொண்டு வாங்கணும். இதுக்கு என்ன காரணம்? கொம்பைக்கு இருக்கு, ஓடக்கூடிய கொம்பைக்கு இருக்கு. எங்களால செக்ரியேஷன் செய்ய முடியாத ஒரு சொட்ட காரணத்தை சொல்லி டிராக்டரை வெளியிலிருந்து எடுத்து ஓடுவதற்கு என்ன காரணம்? இப்பொழுது இந்த மராமத்து குழுவினுடைய அறிக்கை தொடர்பாக பேசப்படுகின்ற பொழுது இதிலே சில விடயங்கள் குறிப்பிடப்படவில்லை. அவர் கடந்த மராமத்து குழுவிலே ஒரு உறுப்பினராக இந்த மருத்துவ கழிவுகளை குறிப்பிடப்படவில்லை. அதற்கான காரணத்தை சபைக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். அதாவது இங்க குறிப்பிடப்பட்டது போல 16 தனியார் உளவு இயந்திரங்கள் தற்பொழுது பயன்படுத்தப்படுகின்றது. ஒரு முறை அது ஏற்றி கொண்டு சென்று வருகின்ற பொழுது 1 கிலோமீட்டருக்கு 210 ரூபாய் என்கின்ற அடிப்படையில் பணமானது கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அந்த 210 ரூபாய் அடிப்படையில் கொடுக்கப்படுகின்ற அந்த தனியார் உளவு இயந்திரங்கள் யாழ் மாவட்டத்தினுடைய சில பிரபலமான தனியார் வைத்தியசாலைகளில் கழிவுகளை சேகரிப்பதற்காக பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. கௌரவ முதல்வரினுடைய அனுமதியோடு அந்த கல்லுண்டாய் பிரதேசத்தில் சென்று பார்த்த பொழுது பெற்றுக்கொண்ட சில ஆதாரங்களை நான் பேரணியாக எழுதியிருந்தேன். ஏற்கனவே சமர்ப்பிக்கிறேன் என்று சொன்னா வீடியோ ஆதாரங்களாக இருக்குது. மருத்துவ கழிவுகள் எரிக்கப்பட்டிருக்கின்றன. கழிவுகளினுடைய ஆதாரங்கள் இங்கே இருக்கின்றது. அவை தொடர்பாக வைத்திய ஆலோசனையை பெறப்பட்ட பொழுது அவை வலிப்புக்கு பயன்படுத்துகின்ற மற்றும் நோயை தடுப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்ற பெயிண்டிகள் இருக்குது. ஆக இந்த பிரச்சனைகள் இதனாலதான் மராமத்து குழுவில நான் ஒரு சஜஷனை சொன்னேன். நீங்கள் கேட்டிருந்த அந்த மண்ணை லெவல் பண்ணி நிரப்ப வேண்டும் என்று நான் சொல்லியிருந்தேன். அதற்கு முன்னர் ஏன் இது எரிஞ்சது என்ற நிபுணத்துவ அறிக்கை எங்களுக்கு தேவை என்றதை அங்க சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். அது இங்க போடப்பட்டிருக்கு 1.14. அதன் பிரகாரம் அந்த சபை ஒன்று வெளியில இருக்கிற நிபுணர்களை இந்த சபையின் அனுமதியோட போடப்பட்டு அது ஏன் கொடுக்கப்பட்டது என்றது அறிய வேண்டும். இதுல இருக்கிற பிரச்சனை என்னன்னா ஒரு மாதத்துக்கு நாங்கள் 5 மில்லியன் கொடுக்கிறோம். அப்படித்தானே கௌரவ முதல்வர் 5 மில்லியன் 5 மில்லியனுக்கு
210 ரூபாவால பிரிச்சு பார்த்தால் எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்கணும், எவ்வளவு லோட் ஓடி இருக்கணும், இவ்வளவு லோட் ஓடி இருந்தா இன்றைக்கு கல்லுண்டாய் மலையாக இருக்கணும். அந்த கல்லுண்டாய் வந்து இன்றைக்கு வயல் மாதிரி இருக்குது என்று சொல்லி சொன்னால் இந்த எரியூட்டல் என்பது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறதா, திட்டமிட்டு நடத்தப்படுகின்றதா, அல்லது தானாகத்தான் அது நடக்கிறது என்றால் அது எவ்வளவு அதிபயங்கரமானது என்பதை பற்றி நாங்கள் யோசிக்க வேண்டிய தேவை இருக்குது. அதனாலதான் நான் சொல்லியிருக்கிறேன், இதை மட்டப்படுத்துவதற்கு முதல் நிபுணர் குழுவினூடாக இது தொடர்பான ஒரு அறிக்கை வந்து மிக தெளிவாக வழங்கப்பட வேண்டும். அதாவது இந்த கல்லுண்டாயில கொட்டப்படுகின்ற இடங்களில வேலிக்கு மங்கால இருக்கிற பொழுது அதிகமான மாட்டினுடைய பாகங்கள் அப்படியே சாக்கில கட்டி கொட்ட, நான் சும்மா சொல்லல, ஆதாரம் இருக்குது. நான் அடுத்த இதுல நான் உங்களுக்கு பேரணியாக போடுறேன். அவ்வளவு விலங்கு கழிவுகளும் வந்து அப்படியே கொட்டப்பட்டிருக்குது. அதை விட பம்பஸ், நிறைய பம்பஸ், டேட் முடிஞ்ச பம்பஸ் எல்லாம் கொண்டு போய் கொடுக்கப்பட்டிருக்குது, அதாவது எரிஞ்சிருக்குது. அது எவ்வாறு நடந்ததுன்றதை நாங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இப்ப அதை மட்டப்படுத்த வழி கிடைக்கலன்னு நடக்கும்டா எல்லா தடயங்களும் கொண்டு போய் சேர்க்கப்படும். நாளைக்கு அது மட்டப்படுத்தப்பட்ட பின்னர் அதற்கு மேல நிலம் வந்து தரையிறங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதற்கு பின்னால பல விஞ்ஞான ரீதியான செயற்பாடுகளை எல்லாம் நாங்கள் ஆய்வு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. இதை செய்யாம நாங்கள் திட்டமிட்டு நடந்ததோ திட்டமிடாம நடப்பட்டதோ தெரியல. என்ன பாகைகள்ல அங்க மருத்துவ கழிவுகள் இருந்தமையினால இது திட்டமிட்டு நடத்தப்பட்டிருக்கலாம் என்கின்ற ஒரு சந்தேகம் எனக்கு ஏற்பட்டிருக்கு. இதை தடுக்கப்பட்டது என்னன்னா, உங்கள்கிட்ட 17 மாநகர சபையினுடைய இயந்திரங்கள் இருக்குது என்று சொல்லி சொன்னால் இந்த குறித்த வைத்தியசாலைகளில் அந்த இயந்திரங்கள் சேகரிக்க செல்ல வேணும். அந்த சந்தர்ப்பத்தில ஒரு MOH ஆபீசர் வந்து கட்டாயம் அங்க இருக்க வேண்டும் என்ற சஜஷனும் அன்றைக்கு சொல்லப்பட்டிருந்தது. அது தொடர்பாக இந்த அறிக்கையில வர இல்ல சில தவறுதலாக விடப்பட்டிருந்தா நிச்சயமாக அதை நினைத்துக் கொள்ள வேணும். மேலும் இந்த ஒடிக்கிங் பொறுத்தவரையில இவ்வளவு காசை நாங்கள் செலவழிக்கிறோம், அந்த குப்பைக்கு இவ்வளவு குவான்டிட்டி தான் நாங்க இருக்குது என்றால் அது எப்படி சாத்தியமானது என்றதை பற்றி யோசிக்கணும். உண்மையா கொழும்பு மாதிரி கிட்டத்தட்ட எங்கள்கிட்ட இருக்க வேணும். ஆனா இப்ப போய் நீங்க பாத்தீங்கன்னா எரிஞ்சதுக்கு பிறகு போடப்பட்ட குப்பைகள் நல்லா வந்துட்டு மேல, எரிஞ்ச இடங்கள்ல போய் பார்த்தா எல்லாம் மட்டமா நிலத்தோட இருக்குது. அப்படி என்ன இது காலங்காலமா எரியூட்டப்பட்டு கொண்டிருக்குதா. இதை உறுதிப்படுத்துறதுக்கு அயல்ல இருக்கிற குடியிருப்பாளர்கள்கிட்ட போய் கேட்ட உடனும் அவர்கள் சொல்ற பதில் எந்த நேரமும் அது புகைச்சபடிதான் முந்தி இருந்தது. இந்த கல்லுண்டாய் பிரதேசம் புகை வெளியேறியபடிதான் இருந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு ஆதாரம் இந்த குடிமனைகள். ஆகவே இது தொடர்பாக இந்த சபைக்கு நான் வினயமாக கேட்டுக்கொள்றது என்னென்றா, இது தொடர்பான தொழில்நுட்ப ஆய்வு ஒன்று நிச்சயமாக நடத்தப்பட வேண்டும். இதுல சொல்லப்பட்டதின்படி வைத்தியர், பொறியியலாளர், ரசாயனவியலாளர் மற்றும் மிக முக்கியமாக ஊடகவியலாளர்கள், அதாவது இந்த தடயங்கள் வந்து அளிக்கப்படாத வகையில இதை உடனடியாக பேணி இதை மேற்கொள்ள வேண்டும். இது எதற்காக என்று சொல்லி சொன்னால், நாங்கள் 45 பேரும் எங்களோட குழந்தைகள் அடுத்த சமூகத்துக்காக சில விடயங்களை சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. அதிலே குறிப்பா மாநகர சபையில இருந்தோண்டு நாங்கள் இன்னொரு பிரதேச சபைக்குள்ள போய்தான் இதை செய்யக்குள்ள எங்களினுடைய இந்த வேலைகள் இன்னொருத்தரையும் பாதிக்கிற மாதிரி இருக்குது. இந்த சபையையோ இந்த சபை வந்தா பிறகு இது நடந்தது என்று சொல்லல, இது நீண்ட காலமா நடந்திருக்குது. அதற்கான ஒரு முடிவு நிச்சயமா எடுக்கப்பட வேணும். மிக முக்கியமா இத்தனை காசை நாங்கள் செலவழிக்கிறோம், இதனால இவ்வளவு குப்பை வரையில என்று சொல்லி சொன்னா என்ன நடக்குது, அதுக்கு ஒரு ஆதாரம் சொல்றேன். எங்களினுடைய மாநகர சபையினுடைய டிராக்டர்ஸ்ல அவர்கள் ஏறி நின்று உலக்கி 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 ஏற்றி கொண்டு ஒரு லோட்டை கொண்டு போறாங்க. ஆனா தனியார் சில டிராக்டர்ஸ பாகைகள் அதுல பஞ்சு ஏத்தின மாதிரி தான் போகுது. ஏனென்றா போய் வர கிலோமீட்டர்ஸ் வந்து போய் வரும். அப்ப இந்த விஷயங்கள் வந்து நிச்சயமாக மேற்பார்வை செய்யப்பட வேணும். தனியார்கிட்ட கொடுக்க கூடாதுன்றோ புளியன்றோ அப்படியெல்லாம் கதைக்க வரையில. இவை அனைத்துமே சரியான முறையில முகாமை செய்யப்பட்டு எங்களுடைய இந்த சமுதாயத்தின் பிரச்சனையை வந்து சரியா தீர்க்க வேணும். இதற்கு வந்து அடுத்த கட்டமாக அமைக்கிறதுக்கு மத்திய அரசாங்கத்தினூடாக நிதி ஒதுக்குறதுக்கு மத்திய அரசாங்கம் தயாராக இருக்குது என்றதையும் அந்த கட்சியினுடைய உறுப்பினராக இந்த இடத்துல நான் தெரிவிக்க விரும்புகிறேன். இது கட்சி சார்ந்ததாக இருக்க போறதில்லை, மாநகர சபை சார்ந்து விவாதங்களும் செயல்படுத்தலாம். அதுல பிரச்சனை இல்லை. துறைசார்ந்த அனுபவம் உள்ள பிளானிங். கௌரவ முதல்வர் அவர்களே, பாரிய ஒரு நெருக்கடியை வந்து நாங்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழலில் தள்ளப்பட்டிருக்கின்றோம்.
முதலாவது கழிவுகளை பொறுத்தளவில் நாங்கள் வந்து கொண்டு ரெண்டு காலத்தில் வச்சு தரம் பிரிக்கிறது என்ற வேலைகள் எல்லாம் நான் இப்பதான் கேட்டுக்கொண்டேன் என்றால் எங்களிடம் மாநகராட்சி முதல் ஆரம்பத்திலே மாநகர சபையால் அறிவிக்கப்பட்டது எல்லோரும் உங்கள் கழிவுகளை தரம் பிரித்து எங்களிடம் ஒப்படைக்க வேண்டும். அப்போதுதான் நாங்கள் ஏற்றுவோம், இல்லைன்னா ஏற்ற மாட்டோம். அப்ப கொஞ்ச நாளா வந்து எல்லாரும் தரம் பிரிச்சு மக்கும் குப்பைகள் மக்காத குப்பைகள் என்று சொல்லி தரம் பிரிச்சு கொடுக்குற இவை என்ன செஞ்சீங்கன்னா எல்லாத்தையும் ஒரே டிராக்டர்ல ஏற்ற வழிக்கிட்டீங்க. ஏற்ற வழிக்கிட்டோம்னா நாங்கள் கொடுக்குற குப்பை எல்லாத்தையும் தரம் பிரிச்சு கொடுக்குறது எல்லாத்தையும் ஒரே டிராக்டர்ல இவங்க ஏற்றுறாங்கன்னு போட்டு சனம் என்ன செய்யறதுன்னா அதுக்கு பிறகு தரம் பிரிக்கிற விளையாட்டையே விட்டுட்டு சனம் அதுக்கு பிறகு இவையும் கேட்கவே இல்லை. அங்க வந்து பார்த்தா ஒரு உரை பேக்குக்கு 100 ரூபாய் தாங்குவோம்னு சொல்லி பிறகு தேத்தண்ணிக்கு தாங்குவோம், பிறகு வருஷம் தீபாவளிக்கு கை விசேஷம் தாங்குவோம்னு சொல்லி அது ஒரு லைனுக்கு போகும். அப்படியே போய் கொண்டிருக்கோம். இங்க வந்து நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் 1900 உங்களுக்கு தெரிஞ்ச அளவில் வந்து 1990ஆம் ஆண்டு வரைக்கும் 92ஆம் ஆண்டு வரைக்கும் நாங்கள் இடம்பெயர்ந்து போனது வரைக்கும் எங்களோட வீட்டுல எங்களோட அயலவர்கள் வீட்டுல எல்லாம் ஒரு சம்பவம் நடக்கும் என்னன்னு சொன்னால் 3 விதமான கழிவுகள் வரும். ஒன்று சமையலறை கழிவு, மற்றது முத்தத்துல சேருகிற சருகுகள் குப்பைகள், மற்றது நாங்கள் பயன்படுத்துகிற காகிதாதிகள் அது வந்து குப்பைகள். இதுல ரெண்டாக நாங்கள் அதை பிரிக்கலாம் என்று சொன்னால் ஒன்று வந்து மனம் பழுதடையக்கூடிய புழுப்பிடிக்கக்கூடிய மனத்தை ஏற்படுத்தக்கூடிய கழிவுகள், மற்றது வந்து மனத்தை ஏற்படுத்தாத கழிவுகள். இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் வீதிகளில் வந்து ஷொப்பிங் பேக்ல கட்டி போட்டு போட போறீங்கன்னா 90% கழிவுகளும் சமையலறை கழிவுகள். இந்த சமையலறை கழிவுகள் வந்து தேங்காய் பூ, மீன் கழிவு, மற்றது மரக்கறி கழிவுகள் இதுகள் எல்லாம் வந்து இலகுவில் வந்து புழுப்பிடிச்சு துர்நாற்றம் வீசக்கூடிய கழிவுகளை வீட்டுக்குள்ள ஒரு தரம் வச்சு பார்த்துக்க மாட்டாங்க. அப்ப உரிய நேரத்தில் வந்து அது அகற்றப்படுமாக இருந்தால் தரம் கொண்டு ரோட்டில் போடாது. முதலாவது நான் வந்து மாநகர சபையுடைய ஆலோசனை குழுவில இருக்கைகளை நான் ஒரு திட்டம் ஒன்று நான் கொடுத்த நான் என்னன்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் சமையலறை கழிவுகள் என்பது வந்து கொஞ்சமாக தான் சேரும், அதை ஒவ்வொரு நாளும் நாங்கள் அகற்ற வேண்டும். பிறகு இலை தடைகள் இருக்கிற அந்த சருகுகள் இருக்கிற அந்த மக்கும் குப்பைகளை வந்து நாங்கள் 2 நாளைக்கோ அல்லது 3 நாளைக்கோ ஒரு தடவை நாங்கள் ஏற்றலாம். அது வந்து சனத்துக்கும் வந்து பெரிய அசௌகரியமா இருக்காது. மற்றது எங்கட பிரதேசத்தில் இருக்கிற பெரும் விவசாயிகளோட நாங்கள் ஒரு கலந்துரையாளர்களை ஏற்படுத்தி அவர்கள்ட்ட வந்து நாங்கள் முந்தி வந்து எங்களோட வீடு வழியை வந்து நாங்கள் எங்களுடைய வீட்டுல நிறைய வேப்பமரம் இருந்தது. மற்றது இப்படியான செயற்பாடுகள் இருக்கக்கூடாது. எதை நாங்கள் திருத்த முடியுமோ அவற்றை திருத்தி பயன்படுத்த வேண்டும். எங்களுடைய வீடுகளிலே சொந்தமாக வாகனங்களை நாங்கள் கொண்டே ஒதுக்குப்புறத்திலே விடுவதில்லை. வீடுகளிலே இந்த வாகனத்தை பட்டை காணும் வரைக்கும் திருத்தி ஓடுகின்றோம். மாநகர சபையில் மக்கள் வரி பணத்தில் வாங்கிய வாகனங்களை இங்கே கொண்டே ஒரு ஒதுக்குமுறையிலே விட்டுவிட்டு எங்களிடம் வாகனம் இல்லை என்று சொல்லி நாங்கள் எங்களை ஏமாற்றி இந்த மக்களை ஏமாற்றி செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். உண்மையில் எவ்வளவு தூரம் இது சரியான செயல்பாடு? நாங்கள் மக்களுக்கு துரோகம் செய்கின்றோமா? எங்களை இங்கே அனுப்பிய மக்களுக்கு துரோகம் செய்வதாகவே எனப்படுகின்றோம். உண்மையில் நாங்கள் இதை காணிக்க வேண்டும். இந்த குழுக்கள் இதற்காகத்தான் நாங்கள் வந்தோம். எங்களுக்கு தேவை இயன்றவரை நாங்கள் எத்தனை டிராக்டர் இருக்கு உடனடியாக திருத்த வேண்டும். 4 கம்பெக்ட் வாகனம் இருந்தால் ஏன் அவற்றை சீர் செய்ய முடியவில்லை? நிதி இல்லையா? வருடாந்தம் 6 கோடி ரூபாய்க்கு மேல் கொடுக்கின்றோம். மாசம் 60 லட்சம் ரூபாய் 50 லட்சம் ரூபாய் படி கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஏன் மாதத்தில் 1-2 வாகனங்களையாவது சீர் செய்ய முடியாது? இது யாருடைய தவறு? உறுப்பினர்கள் இருக்கின்றோம். இதை மாநகர சபை கையாளுவதற்கு பொறுப்பாளர்கள் இருக்கின்றார்கள். ஏன் இதை பற்றி சிந்திக்கிறார்கள்? இல்லை. எங்களுடைய வீடு வேறு மாநகர சபை வேறா? இல்லை. வீடு ஒன்றுதான், மாநகர சபை ஒன்றுதான். வீட்டை ஒரு வீட்டிலே நாங்கள் எவ்வாறு இயங்குகிறோமோ அதே போல பணியிடத்திலே நாங்களும் சிறப்பாக இயங்க வேண்டும். சிறப்பாக இயங்கவில்லை என்றுதான் அர்த்தம். நாங்கள் சிறப்பாக செயற்படவில்லை என்றுதான் அர்த்தம். எனவே நாங்கள் உண்மையாக சொல்லிருந்தார்கள். அந்த பிறட்டிலே இருக்கிற அதிகாரி அவர்கள் அங்கே பொறுப்பாளர் சொல்றாராம், நாங்கள் கம்பெக்டர்களை கொண்டு வந்தா தான் நாங்கள் எடுப்போம்.
ஏன் அவர்களுக்கு என்ன பிரச்சனை? தயவு செய்து கௌரவ முதல்வருடைய கம்பெக்டர்ல கொண்டு வந்து எடுக்க மாட்டோம். எடுக்க மாட்டோம். ஏன் எடுக்க மாட்டோம்? ஏன் அவருடைய மாநகர சபை அவர்களை இயக்குகின்றார்கள், அவர்களை கண்காணிக்கின்றவர்கள் இருக்கின்றார்கள். அப்ப இதன் பின்னாலே ஏதோ பெரிய ஒரு தவறு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதுதான் உண்மை. டாக்டர் உரிமையாளர்களுக்கும் மாநகர சபை நிர்வாகத்துக்கும் இடையிலே ஏதோ தொடர்பு ஒன்று இருக்கின்றது. இதுதான் உண்மை. இதை வழங்கிக் கொள்ள வேண்டும். நாங்கள் உடனடியாக மாசத்திலே 2 ரெக்டர்களை திருத்தலாம், 4 கம்பெக்டரை ஒன்றைக்கு ஒன்றையாவது திருத்துவோம். ஏன் அதை முயற்சிக்கிறோம்? இல்லை, ஏலம் விடுவதன் மூலம் லாபம் தருமா? சிந்திக்க வேண்டி இருக்கின்றது, செயல்படுத்துவோம். தரம் பிரிச்சு போறது அந்த லைன்ல நிக்குது. ஒரு டேக்கர் 10-15 டேக்கர் அப்படி நிக்குது லைன்ல. அங்க கொண்டு வரது அங்க மரத்து தெரிஞ்சிருக்கு. தரம் பிரிஞ்ச போவா இருந்தால் அது அங்கே உடனே ஓட்டி போடலாம். ஆனா 10 டேக்கர் லைன்ல நிக்குது. இதுல இன்னொரு விஷயம் உறுப்பினர் ஊழியர் போல அதுதான் உள்ள பிரச்சனையை கரண்டி இருக்கு. அது சம்பந்தமாக ஆணையாளர் வெளிப்படுத்தலாம். ஏன்னா அவர்களுக்கு பிரச்சனையை சொல்றார்கள். ஆனா உங்களுக்கு அங்க இருக்க பிரச்சனை சில பிரச்சனை திருத்தரத்துக்கு பிரச்சனைகள் இருக்கிறது இங்க அதிகாரிகள் சொல்லவும் அது என்ன பிரச்சனை என்னன்னு நானும் திருத்தாம இருக்கேன். அதுக்கான அந்த பொறிமுறை என்ன ரெண்டாவது இந்த அதிகாரிகளுக்கு தெரியும். தெரிஞ்ச பிறகு மௌனமா இருக்கிறார்கள் சொல்ல அதுல அந்த ஒவ்வொரு இதுவையும் திருத்தறதுக்குரிய பொறிமுறை எவ்வளவு இருக்கு, பிரச்சனை இருக்கு. அதை நீங்க சொல்ல தரம் பிரிச்சு கொண்டு போனா அதை கொட்டிட்டு வந்துடலாம். கொம்பைக்குள்ள தரம் பிரிக்கலாம், பிரிக்க இயலாதுன்னு சொல்லி சொன்னா இதுக்குள்ள தரம் பிரிக்கிறதுக்குரிய வகையில அங்க எல்லாம் சேர்த்துதான் போகும். அது ஒரு விஷயம். இந்த வாகனங்கள் திருத்தப்படாம இருக்கிறது காரணம் கௌரவ சுகாதாரக்குழு தலைவர் எனக்கு சொன்னாருன்னா 7-8 டிராக்டர்கள் நீக்குது. அதுல இருக்கிற ஒரு வாகனத்துல ஒரு பழுது இருந்தா மற்ற வாகனத்திலையும் அதே பழுது இருக்காது. அதே அதுல இருக்கிற பார்ட்ஸ் எதுக்கு மாறினாலே சில இதுகளை செய்யலாம். இப்ப இதுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் சொல்லி சொன்னாரு. சில வருமானங்களை பெறக்கூடிய வகையிலே சில அதிகாரிகள் செயற்படுகிறார்களா என்ற சந்தேகத்தை எழுப்பக்கூடிய வகையிலே இருக்கின்றது. இப்ப நாங்கள் இங்கே இந்த சபைக்கு வருந்தா பிறகு இந்த 1 மாதம் ஆகிறது, 1 மாதம் கூட வந்த உடனே இந்த புல்லு வெட்டுகின்ற இயந்திரம் எங்களுக்கு மிக ஒரு சுகாதார ஊழியர்கள் எத்தனை பேர் இருக்கணும் தெரியுமா? எங்கள்கிட்ட சுகாதார ஊழியர்கள் எத்தனை பேர் இருக்கு? சுத்திகரிப்பு இதுல இந்த தனியாருக்கு ஒப்பந்தம் கொடுக்கப்பட்ட ஒப்பந்தத்தை முதலாவதா பிரதி முதல்வர் எடுத்து வாசிக்கும். தரம் பிரிக்கப்பட்டுத்தான் அவை ஏற்றப்படும். ஆனால் அதை தரம் பிரிக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுபவர்கள் எங்களுடைய ஊழியர்கள். இப்ப தரம் பிரிக்கிறது எங்களோட ஊழியர்கள். அதனை ஏற்றி கொண்டு அங்க கொண்டே கொடுக்கறதுக்கு தான் தனியார நாங்கள் பயன்படுத்தும். நாங்கள் எதை தனியார் கொடுக்க வேணும், அதை நாங்கள் செய்ய வேணும்ன்றது மிக முக்கியமான விடயம் இருக்குது. அதனாலதான் நிறைய பிரச்சனை நடந்து கொண்டு தரம் பிரிக்கிறதுக்கு தனியாருக்கு கண்ட்ராக்டா கொடுத்துட்டு ஏற்றி இறக்குறத நாங்கள் எங்களோட வாகனங்கள்ல செய்யலாம். மன்னிக்கணும். இப்ப நான் கூடுமான அளவு சூப்பர்வைசர்ஸுக்கு சொன்னா மராமத்து குழு தலைவருக்கு மண்டைக்கு தெரியும், தரம் பிரிக்காமல் தருகின்ற எந்த குப்பையை நீங்கள் ஏற்ற வேண்டாம். அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வந்து அவர்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தால் கூடி அந்த பொட்டுக்கு நாங்க போய் அதை தரம் பிரிக்காத குப்பைகளாக இருந்தால் அதை அல்லாதது எங்களுடைய குற்றம் அல்ல என்பதை நாங்கள் நிரூபிக்கிறோம். இல்ல இப்ப நான் கேட்கறது ஆளும் என்னன்னு சொல்லிட்டோம்னா, ஒரு தனியாருக்கு நாங்கள் ஒப்பந்தம் கொடுக்கிறோம்டா அதை தரம் பிரிக்க வேண்டிய வேலையை செய்ய வேண்டியது
எங்களுடைய ஊழியர் ஒரு வாகனம் நான் எல்லாத்தையும் சொல்றேன். ஒரு வாகனம் வீட்டுக்காரர் தரம் பிரித்து கொடுக்கிறோம். அதை தரம் பிரிக்கப்பட்டதா சொல்லி முடியும். சரி, அந்த வீட்டுக்காரர் தரம் பிரிக்கணுமா? இல்ல. அப்ப இன்னைக்கு தரம் பிரிச்சு ஏற்ற வேலையை செய்யறது யாரா இருக்கணும்டா எங்களுடைய ஊழியர்கள். அந்த தனியார் வாகனத்துல எத்தனை பேர் வர வேணும்ன்றது ஒப்பந்தத்தில் இருக்குது. ஆனா எத்தனை பேர் போயினம்ன்றத மேற்பார்வையாளர்கள்ட்ட கேளுங்க. முதலாவது எத்தனை எங்களோட ஊழியர்கள் இருக்கணும்னு பாருங்க. அவ எல்லா இடமும் தரம் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்ல. அவர்களினுடைய டிராக்டர் போற இடங்கள்ல மட்டும், அதாவது 17 மாநகர சபை டிராக்டர் போற இடங்கள்ல நம்ம தரம் பிரிக்க வேணும். ஆனா பல இடங்கள்ல எங்களோட ஊழியர்கள்லாம் தரம் பிரிச்சோன்னு இருக்கணும். தனியார் வரைக்குள்ள எத்தனை ஊழியர்களோட அந்த வாகனம் வர வேணும் என்ற ஒப்பந்தத்தில் இருக்குது. எத்தனை ஊழியர்களோட வரையணும் பாருங்க. ஒரு வாகனம் ஒரு இடத்துல இருந்து போயிருக்க எவ்வளவு பொதியோட போகணும் என்று இருக்குது. அவ்வளவு பொதியோட போகுதான்றத நாங்க பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. இப்ப நாங்க தனியாரை எதுக்கு பயன்படுத்துறோம்? பிரிச்ச குப்பையோ பிரிக்காத குப்பையோ அதை கொண்டு அங்க போடுறதுக்கு தான் பயன்படுத்துறோம். அது தனியாருக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஒரு வேலை இல்ல. ஏன்னா எங்களை பிரச்சனை கொண்டு போறதுல இல்ல, தரம் பிரிக்கிறதையும் அதை கொண்டு முகாமை செய்ய முடியாததுல தான் இருக்குது. வேணும்னா முகாமை செய்கிற இடத்தை நாங்கள் தனியார் கொடுக்கறத பற்றி யோசிக்கலாம். ஏன்னா நாங்க மேற்பார்வை செய்து கேள்வி கேட்டு கொண்டிருக்கலாம். நாங்க தேவையில்லாத ஒரு விஷயத்த தனியார்கிட்ட கொடுத்திருக்கிறோம். சரிதானே? அந்த விஷயத்துல நிறைய பிரச்சனைகள் நடக்குதுன்றது தெளிவு. இது தொடர்பாக எங்கள்கிட்ட முழுமையான தரவுகள் கிடைக்க பெற்றிருக்கின்றது என்றது இந்த சபையில சொல்றோம். ஆனா அத இந்த சபையை நடத்தி கொண்டிருக்கிற நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உத்தியோகபூர்வமா உத்தியோகத்தர்களிட்ட இருந்து பெற்றுக்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றது இந்த சிரத்தையான வேண்டுகோள். ஏன்னா இதற்கான தரவுகள் அவ்வளவும் கிடைக்க பெற்றிருக்கின்றது. அப்ப இந்த பிரச்சனை இது ஒரு பெரிய சிக்கலோட நடந்து கொண்டிருக்குது. அதை விட நாங்கள் எல்லாத்தையும் கொண்டே இன்னொரு பிரதேச சபைக்குள்ளதான் இவ்வளத்தையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். நாங்கள் எங்கட ரூமை வழிவா வச்சிருக்கிறதுக்காக பக்கத்து ரூமுக்குள்ள ஒன்றை முழுவதையும் கொட்டி போட்டு நாங்க தூய நகரம் என்று சொல்லிக் கொண்டிருக்க போறோமான்ற ஒரு பிரச்சனை எங்களுக்குள்ள இருக்குது. மிக மோசமாக மருத்துவ கழிவுகளை மீள நான் சொல்றேன், மருத்துவ கழிவுகள் மிக மோசமானது. அதுல குறிப்பாக வைத்தியசாலைகளினுடைய கழிவுகள், அது அரச மற்றும் தனியார் இல்லா வைத்தியசாலைகள் வெளிப்படையாக மக்களால் அனுப்பப்பட்ட நாங்கள் அதை சொல்ல வேண்டிய கடப்பாடு எங்களுக்கு இருக்குது. பல விடயங்கள் தொடர்பான தரவுகள் கிடைத்துக் கொண்டிருக்குது. நிச்சயமாக நாங்களும் அதுக்கு உதவி செய்வோம், மத்திய அரசாங்கம் உதவி செய்யும். அந்த முயற்சியை உண்மையா எங்கட மேன்மை தங்கிய முதல்வர் அவர்களும் பிரதி முதல்வர் அவர்களும் எடுப்பினோம். அதோட நாணயாளர் செயலாளர் எல்லாரும் அதுக்கு ஒத்துழைப்பினோம். நிச்சயமா இதுக்கு அடுத்த கூட்டத்துக்கு இடையில முடிவை காண வேண்டும் என்று பணிவார். நீங்களோட மராமத்துக்குள் உறுப்பினராக இருக்கிறீங்களா என்ன? நீங்களும் கூட மராமத்துக்குள்ளோட சேர்ந்து அது சம்பந்தமான தரவுகளை எல்லாம் கொடுத்து ஒரு ஆரோக்கியமான வேலை திட்டத்துல முன்னெடுங்க. உங்களுக்கு சம்பந்தமா நல்ல கருத்துக்களை வழங்கியிருக்கு. நீங்கள் உங்களோட குழுவோட இயங்கி குழுன்ற உறுப்பினர் ரீதியில அந்த தரவு அடிப்படையில ஒரு ஆரோக்கியமான வேலை திட்டத்துல செய்யும். கௌரவ முதல்வர்களே, நான் இதைத்தான் நிதிக்குழுவில் பிரஸ்தாபிச்சேன். மராமத்து குழுவின் பொறுப்பில் உள்ள வாகன பகுதி சம்பந்தமாக அனைத்து கட்சியினரை உள்ளடக்கிய ஒரு பொதுக்குழுவை போடுங்கோ. ஏன்னு சொன்னால் இது ஒரு நாள் முழுக்க இருந்து கலைஞ்சாலும் தீராத விஷயம். நாங்கள் இதுல தொட்டு கொண்டு போறோமே ஒழிய, கௌரவ உறுப்பினர் கபிலன் அவர்கள் அண்ணா சொல்ல போல இது சீரியஸான விஷயம் ஆனபடியால அவரிடம் தரவிருக்கு. நாங்கள் இது ஒரு நாளைக்கு தள்ளி போட்டு ஏன் நாங்கள் இந்த தனியார் பிரச்சனைகளை பார்த்து அந்த ஒப்பந்தத்தை மீள் பரிசீலனை செய்யக்கூடாது. இன்றைய கூட்டத்திலேயே நீங்கள் எல்லா கட்சி சார்ந்தும் ஒவ்வொரு உறுப்பினர்கள் குழுவத்தை வாகன பகுதி சம்பந்தமாக மட்டுமே ஆராயறதுக்கான ஒரு குழுவத்தை செய்யும். அடுத்த விஷயத்துக்கு போயிட்டோம்னா இந்த விஷயத்தை விட்டுருவோம். அப்ப இன்றைக்கு அந்த குழுவை நீங்க தெரிவு செய்யுங்க. இப்போது வந்து சட்டம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் சபை நிதியிலிருந்து கொடுக்க முடியாது. இப்ப நீங்க குறிப்பிட்ட காலப்பகுதி பிற்பாடு இந்த வாகன பகுதியை இன்று வரை
இயங்க விடாமல் பண்றது, இந்த வாகனங்களை வெளியில வர விடாம பண்றதுக்காக ஒரு குரூப், அதாவது தனியாக இயங்கி கொண்டிருக்கிறோம். ஆகவே அதை நாங்கள் சீர் செய்வதற்காக ஒரு தனியான குழு ஒன்று நிச்சயமாக வேண்டும். அதன் ஒரு அதிசயப்படி இந்த வாகனம் என்றால் இன்றைக்கு இந்த வாகனங்கள் கழிக்கப்பட்ட வாகனங்கள் எவ்வளவு, அதாவது திருத்தினால் இயங்கக்கூடிய வாகனங்கள் அளவு எத்தனை என்ற முறைகளுக்கு சரியா இருக்காது என்று சொன்னால் அந்த வாகனம் திருத்தப்படாமல் இருப்பதற்கு ஒரு குரூப் இயங்குது. அதே மாதிரி இந்த மராமத்து குழு இந்த சொல்லப்பட்ட கல்லுந்தாவடி அந்த பொறுப்பாளர் நாளைக்கு கண்டாடு வாகனங்கள் பதிக்கும் ஒரு பொறுப்பாக இருந்திருக்கின்றால் இந்த கம்பேக் ஏன் வெளியில கம்பேக் ஒரு நாள் 3 டிராக்டரை வந்து போயிருந்தால் எங்களுக்கு கம்பேக் அவ்வளவு இயங்குமாக இருந்தால் எங்களுக்கு பிரைவேட் டிராக்டர் அவசியமே இருக்காது. அப்ப இந்த கம்பேக் இயங்குறதுல என்ன கஷ்டம் இருக்குது என்று பார்த்தால் நாங்கள் ஆராய்ச்சி கொண்டு போகும்போது அந்த பிரைவேட் டிராக்டர்ஸ்ல வழங்குறது இந்த பிரைவேட் டிராக்டர்ஸை பிடிச்சிருக்காங்க அவங்க. அதுக்கு பின்னாடியில அந்த டிராக்டர்ஸை போட்டவர்களுக்கு பின்னால கமிஷன் போய் கொண்டிருக்காங்க. சில உத்தியோகர்களுக்கு கமிஷன் போகின்றது. அந்த கமிஷன் எப்படி போகுதுன்னு சொன்னால் ஒரு லோடுக்கு எனக்கு இவ்வளவு, அவதான் நான் சிபாரிசு பண்ணி அந்த டிராக்டர்ஸ் இந்த விஷயம் இருக்குங்க. இதுக்கான இந்த விஷயம் இருக்குது. அப்ப அவர்கள் தான் இந்த கம்பெனி மூலம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் உத்தியோகத்தில். அந்த பல்லாப்படம் டிராக்டர் அப்படியே போட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த கமிஷன் போய் கொண்டிருக்குது, இல்லாம இல்ல. இது மிகப்பெரிய ஊழல். மாணவ சபையினுடைய சில உத்தியோகர்கள் செய்கின்ற இந்த தவறான முடிவுகள், தவறான வேலைகளை தான் இவ்வளவு நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு நாங்கள் சபை இப்ப வந்து ஊழியர்கள் செய்கின்ற ஊழியர்கள் இதுக்கு சபையில அனுமதி கொடுக்கல. நீங்கள் இதுக்கு குழுவான நீங்க எல்லா கட்சியும் உடனடியா அந்த பிரைவேட் இப்பதான் இந்த குழுக்களை உருவாக்கி இருக்கலாம். அந்த குழுக்கள் வடிவா இயங்கி கொண்டு போகாம இதுல ஏதாவது வாகனம் சம்பந்தமான இது எந்த குழுவுக்குள்ள வருது மராமத்து. அப்ப மராமத்து குழுவுக்கு அந்த அதிகாரத்துல குறைக்கிற மாதிரி கேட்டுக்கொண்டதுக்கு இந்த வாகன பிரச்சனைக்கு நீங்க ஒரு சரியான தீர்வு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்றேன். அதற்கான அறிக்கையை அடுத்த மாத எங்களுடைய மாதாந்த கூட்டத்தில் சமர்ப்பிக்குமாறு முதல்வர்களாக நான் கேட்டுக்கொள்றேன். இதை முதல்வர் ஒரு வேண்டுகோளாக நீங்கள் விடுங்கள். என்னென்ன வாகனம் படுது, என்னென்ன தேவைப்பாடுகள், என்ன வடிலையில் இருக்கிற இல்ல உடனடி விவரங்களை வார கூட்டத்துக்குள்ள நீங்கள் எங்களுக்கு சமர்ப்பீங்க என்றால் கௌரவ உறுப்பினர்கள் ஆதங்கங்களும் நிறைய இருக்க ஊழல். எந்த பக்கத்தை சுற்றி சுற்றி கொண்டு போனாலும் எல்லாமே ஊழல் ஊழல் ஊழல். அப்படி ஒரு ஆரோக்கியமானது முக்கியமான ஒரு நிலைபெறான அபிவிருத்தி. அது சம்பந்தமா நான் விடிய காலையிலேயே ஏற்கனவே சொல்லிக்கிறேன். நான் இந்த கூட்டத்துக்கு போயிட்டு நான் வந்தேன். அதுலேயே நான் 12 விஷயம் நோட் பண்ணி வந்தேன். அதுல இந்த வாகனத்தின் பிரச்சனையும் காட்சி தான் இருக்கிறேன். இந்த ஓமினி வாகனத்தின் பெட்ரோல் டேங்க் தான் சரியில்லை. அது நிசாந்த் தான் எனக்கு சொல்லி அதை நான் கேட்டிருந்தேன். அதுக்குரிய டீசல் டேங்க் பெட்ரோல் டேங்க் வந்து நாங்கள் செய்து போடேறாது. அதுக்கப்புறம் அவை இந்த அரசாங்க நியதியின்படி அந்த வாகனத்துக்குரிய பொருட்கள் வாங்குவதா இருந்தால் அந்த வாகனத்துக்குரிய கம்பெனியால வரி இறக்கப்பட்ட சாமான்களை மட்டுமே பொருத்த முடியும் என்பது காரணத்தினால அது அனுமதிக்கிறதாக எனக்கு சொல்லப்பட்டது. இருந்தாலும் நீங்க சொன்ன மாதிரி நாங்கள் கூட்டத்தில் கழிச்சினேன். நாங்கள் வந்து தாகத்திலேயே அடிச்சு போட்டு டேங்க் வச்சு ஓடி நாக்கல்னு சொல்லி நான் கழிச்சினேன் இன்றைக்கு. ஏன்னா அது பழசு. ஆனா இங்க இருக்கிற சிஸ்டம் வேறு. நம்ம சிஸ்டத்துக்கு ஏற்ற மாதிரி சிலது போகலாம். நாங்க எங்க வாட்டுக்கு நாங்க பழைய டிராக்டர் ஏறி ஓடி கொண்டு போவோம், அதை கழிச்சதுக்கு கூட்டுவோம் எல்லாம் கலைக்கலாம். இங்க நடைமுறையில வந்து நிறைய சிக்கல் இருக்கு. உங்களுக்கு தெரியும், நாங்க வந்த உடனே ஒரு டீ குடிக்கிறது கூட நாங்கள் 2 கிழமை வெயிட் பண்ணாங்க. காசு இல்லை, அதுக்குரிய ப்ரொசீஜர் போய் வரவே. அதே ஒரு சாதாரண உதாரணம். ஆகவே நாங்கள் எதுவிலையும் அவசரப்படக்கூடாது. இப்ப வந்து 1 மாசம் தான் நாங்க பொறுப்படுத்துகிறோம். இந்த விஷயம் சம்பந்தமாக வாகன அனுமதி வாகனத்தின் புதிய 21 வருஷமா நான் ஒரு டூரிசம் செய்து கொண்டிருக்கிற இந்த பையனால நீங்க கேட்டதுக்குரிய வாகனங்களுக்குரிய தொழில்நுட்பங்கள் எல்லாம் எனக்கு தெரியும். அந்த முறையிலையும் நான் அதை பராமரிக்கக்கூடிய ஒரு தகுதியோட நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கின்றதாலையும் உங்களுடைய சகல கேள்விக்கும் உரிய கேள்வியை நான் ஏற்கனவே உரிய தரப்பின முன்வைத்துட்டேன். அவைக்கு நான் காசியா இன்ஜினியருக்கு இன்றைக்கு சொல்லிட்டு வந்தது, இந்த வாகனங்கள் ஏன் ஓடாம நிக்குது, என்ன பிழைக்காண்டி நிக்குது, இதுக்கு என்ன செய்ய வேணும் என்ற அறிக்கையை 2 கிழமைக்குள்ள எனக்கு தர சொல்லி இன்றைக்கு நான் கோல் பண்ணி இருக்கேன். அடுத்த பராமரிப்பு குழு கூட்டத்துக்கு அந்த அறிக்கை வரும். அடுத்ததாக கொம்பேக் வாகனம், நீங்க சொன்ன மாதிரி கொம்பேக் வாகனம் ஓடணும் என்றதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். அந்த கொம்பேக் வாகனங்கள் இயக்கப்படும். இருக்கிற வாகனங்களும் திருத்தி எங்களுக்கு அறிக்கை வந்தவுடன் அதுக்குரிய திருத்துவதற்குரிய நிதியை நாங்கள் சபை தான் அடிக்க வேண்டி இருக்குன்னா சபையில காசு இல்லாம தான்
இவ்வளவு பிரச்சனையும் வந்து கொண்டிருக்குது. எங்களால் தான் அது ஈடு செய்ய முடியும். ஆகவே அந்த காம்பேக்ட் வாகனங்களும் மிக விரைவில் ஓடி உங்களுக்குரிய இந்த பிரைவேட்டா நாங்கள் ஹயர் பண்ணி வச்சுட்டு உழவு இயந்திரங்கள் ஓட விடாம நாங்க செய்வதற்குரிய வழியை நாங்க ஏற்படுத்துவோம். ஏன்னு சொன்னா இது நான் கணக்கு பார்த்தேன் 5 மில்லியன் போகுதுன்னு சொன்னோடனே நான் அப்ப கணக்கு பார்த்தேன். நோம்புல நாங்க காசு கொடுத்து கடையில வாங்குறதாலே 50 லட்சம் ஒரு புது டிராக்டர் வேண்டலாம். சரிதானே? அது நெஞ்ச அறிவின்படி நான் ஏற்கனவே அந்த கதை நான் பப்ளிக்கா கொன்றையிலோடைய ஏற்கனவே நான் கழிக்க வேண்டியாக கழிச்சிருக்கிறேன். அப்படியே பார்க்க போய்க்க ஒரு டிராக்டர் நிப்பாட்டினால ஒரு மாசத்துக்கு ஒரு டிராக்டர் நாங்கள் புதுசா வாங்கலாம். சரிதானே? ஆகவே மாநகர சபையின் அந்த வரி விலக்கு ஒன்று இருக்கு. அதுபடி பார்க்க போன சொன்னா 25 லட்சத்துக்கு ஒரு டிராக்டர் வைக்கலாம். சரிதானே? அப்ப அந்த விடயங்களை நாங்கள் மேற்கொண்டு அதுக்குரிய அடுத்த நடவடிக்கை நாங்கள் செய்தோம் தான் போவோம். கட்டாயம் நீங்கள் எல்லாரும் அனுமதி தந்து ஆதரவு தந்தால் நீங்க நினைக்குமா போல ஒரு மாநகரத்தை இந்த 4 வருடங்களுக்குள்ள நாங்கள் மாற்றம் அடைய வைத்துத்தான் செல்லுவோம். அதுக்கு நான் உறுதி கூறுகிறேன். நீங்களும் என்னோட கைகொண்டு நீங்க மட்டும் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக காக்கதீவில முகாம்துவம் அது நான் சென்று அதுக்குரிய சகல நிபுணத்துவம் வந்து நான் எடுத்திருந்தேன். அங்க இருக்கிற அவருடைய அங்க இருக்கிற பொறுப்பாளருடைய எங்க ஆயிச்சிருந்தேன்னா, அங்க இருக்க டிஓடைய எங்க ஆயிச்சிருந்தேன்னா, அங்க இருக்க சகல இடங்களும் பார்வையிட்டு வந்திருந்தேன்னா மேருக்கு தெரியும், முதல்வருக்கும் தெரியும். ஆகவே அங்க இருக்கிற அறிக்கையின்படி முதலாவதாக செய்ய வேண்டிய ஒரு பாரிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குது. அங்க ஏலம் எடுக்கப்பட்ட துணி பொருட்கள் குடோன் கணக்குல நிகழ்ச்சி காணப்படுகிறது. பல வருடங்களாக ஏற்றாம கிடந்து எங்க இடங்கள் நிரப்பி காணப்படுகின்றது. அதுக்குரிய தீர்வு எனக்கு உடனடியாக வேணும் என்று நான் அங்க முன் வச்சிருக்கிறேன். எல்லாம் வந்து இல்ல இல்ல சுகாதார குழு இது அதாவது வந்து ஃபுல்லா பழைய பாய்ச்ச துணி இருக்குதானே, அந்த துணியை வந்து டெண்டர் ஹோல்ட் பண்ணிக்க வந்து சாரதும் எடுக்கணும். அந்த முறையில அந்த டெண்டர் கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் அந்த பழைய டெண்டர் காரனே அது ஒரே ஆளே எடுத்துக்கொண்டிருக்கேன்னு சொன்னா வேறையாக டெண்டர் போடாத வழியால 25 ரூபாய்க்கு எடுத்த டெண்டர் எல்லாம் இப்ப தச்சமே 5 ரூபாய்க்கு போற அளவுக்கு வந்துட்டு டெண்டர் ஹோல்ட் பண்ணல வேற யாரு. அப்படியா ஒரு நிலைமையில அங்க இரும்பு தகரம் அந்த மாதிரியான பொருட்கள் மட்டும் ஏற்றுமதி செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. துணி பொருட்கள் டம் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது எங்களுடைய இடத்துல. அவர் பாஞ்சிடம் கொண்டே வச்சிருக்கலாம், எங்க இடத்தை பாவிச்சு நிறைய இடம் வேஸ்டா போய் கிடக்குது. சரிதானே? அதுக்குரிய நடவடிக்கையும் எடுத்துக்கொள்ளணும் என்று நான் இந்த இடத்துலயும் கேட்டேன், அங்கேயும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அதே மாதிரி அந்த கறி அதாவது வந்து டாய்லெட் கறி அந்த கறி